ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா? எது மாரி திசை? எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 3வது 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு, அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஐயா. இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்கா அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திக்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இது சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால் சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது? செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி ஓ இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா வந்து பிறப்பின் ரகசியம் ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில காலப்புருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி என சொல்லக்கூடிய விருச்சக ராசி பத்தி பார்க்குறோம். விருச்சகம் உண்மையில சாபக்கேடான ராசியா? நிறைய பேர் அதை வந்து சொல்றாங்க. நான் ஏன் இந்த ராசியில பிறந்தனே தெரியலீங்க, பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கிறேன், நாங்க ஏன் இந்த ராசியில பிறக்கிறோம், இதோட பிறவின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா அது மாதிரி நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் அது தவறான ராசியில் அது இல்லை. சந்திரன் வந்து நீச்சம் அடைகிறார் அவ்வளோதான். பட் இருந்தாலும் அவர் வந்து செவ்வாயோட அருமையான ஒரு வீட்டில் தான் இருக்கிறார். அதிகமாக அவங்க போடுறது என்னன்னா அசிங்கம் அவமானத்துக்கு வந்து ரொம்ப நாங்கள் சிக்கிட்டோங்க, எங்களை மாதிரி அசிங்கப்பட்ட ஆளுகளே கிடையாது. அப்படி இல்லைங்க. இப்போ வந்து 2012, 13, 14, 15, 16, 17 அந்த 7 வருஷம் வந்து 7 நாட் சனி வந்தது. எப்பவுமே இந்த ஜென்ம சனி நடக்கும் பொழுது அது செவ்வாயோட வீடுங்கிறதுனால சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாத ஒரு அமைப்பு, நட்பு உறவு இல்லாமல் பகை உறவு இருக்கிறதுனால ஜென்மசனியால் அதிக பாதிக்கப்படக்கூடிய கிரகத்தில் வந்து எப்படி சிம்மராசி இருக்கோ அதே மாதிரி நிகரான ராசி நம்ம மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் வரும். அதுதான் தவறே ஒழிய அதுக்காக விருச்சிக ராசிக்காரங்களாம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ராசிங்கிறது 9 கிரகத்தில் ஒரு கிரகம் சந்திரனை குறிக்கக்கூடியது தான். அதனால் அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பட் பொதுவாக அவங்களோட குணச்சித்தம் எப்படின்னா அவங்களோட அமைப்பு தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தா 8வது ராசி அவர்னால கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், நமக்கு மறைபொருளாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மறைத்து இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா 8ஆம் வீடாக வரனால லௌடிக வாழ்க்கையில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லாத விஷயங்கள், கொஞ்சம் மறைந்த விஷயங்கள், புதையல், சாஸ்திரங்கள், பழமை விஷயங்கள், இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க ஸ்டாக் மார்க்கெட் கிங்காக இருக்காங்க. வாரன் பஃபேன்னு உலகத்திலே பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கோடி கோடியாக வச்சுருக்கிறவர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ இது மாதிரி வந்து 8ஆம் ராசிங்கிறதே பார்த்திங்கன்னா மறைமுகமாக சம்பாதிக்கிறது, பெருத்த புதையலை சேர்த்தி வச்சுக்கிறது, அதெல்லாம் புரியுதுங்களா. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வருது இல்லையா, அடுத்தவங்க மூலமாக பணம் வர்றது, மறைமுகமாக வர்றது, எவ்வளோ பணம் இருக்குது நாம் சொன்னால் தான் தெரியும். அது மாதிரி விஷயங்கள், அது மாதிரி தொழிலெலாம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நீர் ராசியாக இருக்கிறனால வெளிப்படையாக இருக்காது. இப்போ மேஷ ராசிக்காரனுக்கும் விருச்சிக ராசிக்காரனுக்கு ரெண்டுமே செவ்வாயின் ராசியாக இருந்தாலும் அது நெருப்பு ராசி, இது நீர் ராசி. ஸோ அவங்க வந்து நான் இப்படி தான், நான் இதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து அதே மாதிரி ஒரு குறிக்கோளும் அதுவும் இருந்தாலும் அது ஓப்பனாக வெளியில் வராது. இப்போ என்னன்னா விருச்சகம் நீர் தான், ஆமாம், மீனமும் நீர் தான், அதே மாதிரி கடகம் நீர் தான். இந்த விருச்சகத்தை எந்த நீராக? அதான் இது வந்து கடக நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போய்கொண்டு இருக்கக்கூடிய ஆற்று நீர் மர ஒரு ஃப்ளோவில் சொல்கிறோம். ஏன்னா அது சரராசி. இது வந்து ஸ்தெர ராசியாக இருக்கிறதுனால நீராக இருக்கிறதுனால குட்டை, ஒரு லேக், அப்படியே மூமெண்ட்ல இல்லாத ஒரு நீர், ஒரு நீர் தேக்கம் உள்ள ஒரு குட்டையாக தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மீனம் பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய, சமுத்திரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு மண்டேன் அஸ்ட்ராலஜி உளவியல் ஜோதிடத்தில். ஸோ இப்படி இருக்கிறனால இந்த விருச்சிக ராசிக்காரங்க இது மாதிரி தண்ணி விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறையா போய் ஆற்றுல போய் விழுந்து போய் விளையாடுத்தனமாக போனாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட செவ்வாய் தவறாக இருக்கும் பொழுது, அவங்களோட நேரங்காலம் தப்பான நேரத்தில் போகும்பொழுது அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. நெருப்பு மூலமாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறது, வெட்டுக்காயம் அடிப்படுது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்டிக்கிற தொழிலாகிய போலீஸு, ஆர்மி, நேவி அதிலெல்லாம் ஜாயின் பண்ணோம் ஆசை இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பார்கள். கிரிக்கெட் பிளேயரு, ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, ஃபுட்பால் பிளேயர், அது மாதிரி விளையாட்டுலேயும் நம்ம ஆர்வமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஷார்ப்பாக பேசுவாங்க. தானுங்கிற உணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஈகோ வந்து அதிகமாக இருக்கும். எது விட்டு கொடுத்தாலும் தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருக்குதோ இல்லையோ, பையில் இருக்குதோ இல்லையோ, அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு செவ்வாயோட குணமாகிய ஐ எம் சாரி அப்படிங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். முதலே வந்துடாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் அவங்களுடைய ஈகோங்கிற ஒரு விஷயம், தானுங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா செவ்வாயோட ராசி இல்லையா, அப்படிங்கிறனால அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த வந்து நான் தோத்துட்டேன், அழுது ஆமாம் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வாயிலேருந்து வராது.
முடிஞ்ச வரைக்கும் அவங்க டிஃபெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு மன உறுதியும் தானுங்கிற உணர்வும் உள்ள ஒரு ராசி. அதே சமயத்தில் நிறைய சீக்ரெட்டிவாக இருக்கக்கூடிய ராசி. வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது. 8ஆம் வீடே ஒரு சீக்ரெட்டான வீடு. அதாவது இவங்க கேரக்டரே கண்டுபிடிக்கிற கஷ்டம். ரொம்ப சீக்ரெட்டாக ஏதோ வச்சுருப்பானுங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேயே சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்ககிட்டயே சில விஷயங்கள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 2 கிரெடிட் கார்டு யாருக்கு தெரியாமல் வச்சுப்பாங்க. அதை நம்ம பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுக்கு ஒரு கிக்கு கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லணுங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியோட சிம்பலே விருச்சிகம் இல்லைங்களா? அந்த தேல் எங்கே இருக்குது? மறைமுகமாக தான் இருக்கும். இங்கன்னு வந்து கொட்டும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஓப்பனாகவே அது வராது. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டிவ் நேச்சரு இருக்கிறது வந்து அது மறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து யதார்த்தம். அப்படி தானே ஒரு மனுஷன் இருக்கணும். ஓப்பன் புக்காக இருந்தோம்னா நம்ம எப்படி நம்மளை ஏமாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பவுமே இருக்கும். தனிமைப்படுத்திக்கிறாங்களா? ஆமாம், தனிமைப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு. தனக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து தனக்கு மட்டும் வச்சுக்கிறது. எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக சொன்னோம்னா அது நடக்காமல் போயிடுங்கிற ஒரு பயம். அப்புறம் கொஞ்சம் சுயநலம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு விருச்சிக ராசி சகோதரர் இருக்கார், 3 பேர் சகோதரர்களாக இருக்கிறாங்கன்னா 3 பிஸ்கட் எல்லாத்துக்கும் அவங்க பெற்றோர்கள் பிரித்து கொடுக்குறாங்கன்னா இவன் ஒரு பிஸ்கட் எப்பவுமே தனியாக வச்சுப்பான். கேட்டால் நான் சாப்பிட்டேன்றான், மட்டும் ஒன்று வச்சுருப்பான். அது வந்து நம்ம தனியாக சாப்பிட்லாம், பசிக்கிறப்ப சாப்பிட்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு பசியாக இருக்குன்னு கேட்டால் கூட என்கிட்ட இல்லைன்றுவாங்க. இது எனக்கு அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ்ஸு அப்படிங்கிறது ஒரு தவறு சொல்ல முடியாது. அவங்க நேச்சர் அப்படி. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே வந்து என்னதான் ஆனாலும் அந்த தானுங்கிற உணர்வுங்கிறது அவங்கள முழுசாக கரைக்க முடியாது. ஈவன் நீங்கள் சாமியாராக போகிற விருச்சிக ராசிக்காரங்களாம் நிறையா இருக்காங்க. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா ரமணர் மகரிஷி அது மாதிரி சில துறவைகளே விருச்சிக ராசியில் இருக்காங்க. அவங்க என்னென்னா தனியாக போய் உட்காந்துப்பாங்க. மகா பெரியவர் அங்கே தான் நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கலாம், நிறையா இருக்காங்க. நிறையா நான் என்னோடய ரிசர்ச்சில் நிறையா பேர் வந்திருக்கு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் தானுங்கிற உணர்வோடு இருப்பாங்கிறீங்க, அவர் எப்படி துறவியாக முடியும்னா தனியாக போய் உட்காந்துப்பாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணாத சில பேர்லாம் இருப்பாங்க எங்கள் உம்முன்ட்டு. அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு கனெக்டே இல்லை, கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் கனெக்ட் இருக்குது, என்னை விட்டுரு, தனியாக விட்டுரு, நான் சீக்கிரட்டாக அமைதியாக இருந்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கு அப்படியே ஆப்போசிட். துலாம் ராசி எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி கொலகொலான்னு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆதாயம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இது பார்த்திங்கன்னா தனித்து இருக்கக்கூடிய ராசி. அப்படி ஒன்றும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட முடியாது. ஏன்னா மேசத்துக்கும் செவ்வாய் தான் ஆதிக்கம். ஆமாம், விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் ஆதிக்கம். மேசத்தில் இருக்கிறது வேகன்னு சொல்லலாம். ஆமாம், விருச்சகத்தில் இருக்கிறது விவேகம்னு சொல்லலாம். விவேகம் சொல்லலாம். மேஷம் வந்து நான் இப்படி தான், எனக்கு அது வேணும், அரகண்ட். ஆமாம், அரகண்ட்டு. ஆமாம், இப்படி தான், ஆமாம், அதுக்கு என்னப்போ அப்படின்னு சங்கோஜம் இல்லாமல் கேட்பாங்க. இவன் வந்து கொஞ்சம் அப்படி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது, இப்படி கேட்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் கேட்கக்கூடிய ஆளுங்க தான். 2 பேரும் தனக்கு வேணுங்கிற தனக்கு பின்னிட்டு தான் அடுத்தவனுக்குங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ராசி தான். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இவங்க வந்து ஓப்பனாக சங்கோஜம் இல்லாமல் கேட்பாங்க. எனக்கு சொன்னால் சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். சைலண்ட் கில்லர். ஆமாம், தேலோட இதே சைலண்ட் கில்லர் தானே. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த லௌடிக வாழ்க்கையில் வந்து தவறு, அவங்க கிரிமினலாக இருக்காங்க அப்படின்னு கிடையாது. அவங்க உஷாராக இருக்காங்க, அவ்வளோதான். இந்த இதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ பார்க்குறாங்க. அது வந்து தசாபுக்திகளாக நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். தசாபுக்தி இல்லைன்னா அவங்களே ஏமாற தான் போகிறாங்க. பெனி வைஸ் ஸ்மார்ட், பெனி வைஸ் கிளவர், பவுண்ட் வைஸ் போலிஷ்மாங்க. அதாவது 100 ரூபா 500 ரூபா லெவலில் நம்ம விவரமாக இருப்பாங்க. ஒரு இடத்துல 10,000 1 லட்சம் போயிட்டுருக்கோம், அது தெரியாது அவங்களுக்கு. அதனால் நானும் விவரமாக இருக்கிற சாமின்னு காமிச்சுப்பாங்க. அது மாதிரி அது வந்து நேரங்காலம் தான் அவங்களுக்கு அந்த ஸ்மார்ட்னஸும் அந்த யோகத்தையும் கொடுக்க போகுது. பொதுவாக நேச்சர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிற எபிசோடாக இருக்கிறனால கண்டிப்பாக தான் உண்டு தனக்குண்டு சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லாத ஒரு ரகசியமான ஒரு ராசி தான். சிறப்பு. ரொம்ப அழகாகவும் டெப்த்தாகவும் சொன்னீங்க. அதே மாதிரி இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இவங்களோட திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் ராசிக்கு எதிர் ராசியாக சுக்கிரன் ராசி. அவங்களுடைய மனைவி அல்லது கணவர் பார்த்தீங்கன்னா உண்மையுமே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா தான் உண்டு தனக்கு உண்டுன்னு கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறனால 2 பேர்த்துக்கு கொஞ்சம் முரண்பாடு வரும். நீங்கள் என்ன வந்து கவனிக்கிறது இல்லை, நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படி தான் இருக்கிறீங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண, நான் நல்லா தான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எதிர்பார்ப்புகள் மாறும். அது வந்து எதிர்பாரினரோட ராசி வந்து சுக்கிரன் ராசியாக இருக்கிறனால, இவங்களுக்கு செவ்வாய் ராசியாக இருக்கிறனால, செவ்வாயும் சுக்கிரனும் நண்பர்கள் இல்லாமல் எதிரி கிரகமாக இருக்கிறனால
கடவுளே அப்படிதான் அமைச்சிருக்காரு. ஸோ அப்படி என்னன்னா இவங்க கொஞ்சம் ஃபேமிலி பேஸில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் செல்ஃபாக இருக்கிறத விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிற ஒரு தன்மை, மனைவியாக இருந்தால் கணவர், கணவனாக இருந்தால் மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அப்படியெல்லாம் இறங்கி பண்ணாதான் முடியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி தன் குடும்பம் அப்படின்னு போயிட்டா தான் நிற்க முடியும். இல்லை எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் பிறந்த வீடு பொண்ணாக இருந்தால் என் பிறந்த வீடு தான் முக்கியங்கிற மாதிரி இருக்கிறது தான் குடும்ப பிரச்சனை வருது, ஃபேமிலி பிரச்சனை. இப்போ நிறையா டிவோர்ஸ் கேஸ் அதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க பிறந்த பெருமையை விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க தான் செவ்வாய் ராசியாச்சு. அப்படி அதை விட்டுட்டு உங்கள் போன இடத்துல புகுந்த இடத்துல நம்ம அன்பு பாராட்டினாங்கன்னா அப்புறம் என்னோட பிறந்த வீடு கம்மியாக போயிருதுல்ல அப்படின்னு குழப்பிப்பாங்க. பிறந்த வீடு நல்லா தான் இருக்குது, உங்க பிறந்த வீடு பற்றி யார் தப்பாக சொன்னாங்க, இப்போ ஃபியூச்சரை பார்க்கலான்னா அது எப்படி என்னோட விட்டு வர முடியும், அப்புறம் ஃபியூச்சர் பார்த்தா அப்போ எங்களுக்கு கம்மியாக போயிரும்ல, அப்போ நான் எங்கள் குடும்பம் இலக்காரமாக போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி குழப்பிக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த ராசியும் ஒன்று. அதே மாதிரி விருச்சகத்தை அதிகமாக பார்த்தீங்கன்னா லவ் வந்து அஃபேர் இருக்குது, லவ் வந்து அதிகமாக பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதிகமாக விருச்சகத்தில் நடக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் ராசியாக வர்றதுனால, ரிஷப ராசியாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பெண் துணை தேவைப்படுது. சின்ன வயசுலேயே காலேஜ் டைம்லேயே லவ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த சுக்கிரனே ராகு கேதுகளோட சம்மந்தப்படுது, சனி செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது அவங்களுக்கு தகுந்த ஒரு மனைவி, ஒரு பொண்ணு மனைவியோ அல்லது கணவனோ அமைஞ்சிருச்சுனாங்கன்னா, இவங்க சொல்றதுக்கு அவங்க கேட்குற மாற ஆள் அமைஞ்சிருச்சிட்டாங்கன்னா, யாரையும் பர்மிஷன் கேட்கணும், அப்பாவோட பர்மிஷனுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணணும், அம்மாவோட பர்மிஷனுக்காக ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கிறலாம் அவங்களுக்கு இல்லை. எனக்கு ஒன்று செட் ஆகிடுச்சு, முடிஞ்சது மேட்ரு. ஆனால் இது வரைக்கும் நான் ஆளாக்குனது யார், அதெல்லாம் அப்புறம் அது எனக்கு செட் ஆகிடுச்சு இல்லையா தானுங்கிறோட. அதனால் அவங்க வந்து இன்டர் கேஸ்ட் அதெல்லாம் ஆகிற அமைப்புகள் அதிகம். சுக்கிரனோட ராசியாக 7ஆம் ராசி வருவதனால இவங்களுக்கு நேச்சுரலாகவே ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படிங்கிற முறையில் ஈர்க்கப்படுவாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் அடிமையாக போகிற வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா தான் பொழைச்சா போதுங்கிற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டா ஊர் என்ன சொல்லும், அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னோட தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்களால யோசிக்க முடியாது, காதல் வயப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஐயா. இப்போ விருச்சிக ராசியோட பொருளாதார வளர்ச்சி எப்படிங்க இருக்கும்? விருச்சிக ராசி வந்து வெரி லக்கி. ஆஸ் ஃபார் ஆஸ் பொருளாதார விஷயத்தில் நம்ம லக்கியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வீடாக இருந்து அந்த குருவே வந்து ஓரளவுக்கு சுப கிரகமாக இருந்து பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் நிதிகாரனாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நல்ல இன்கம் வரும். வெளிநாடெல்லாம் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போனால் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாராக இருக்கும்போது, இந்த எல்டர்நாட் சனி நடக்கும் பொழுது கொஞ்சம் வருமானங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். பட் இருந்தாலும் மீண்டும் சீக்கிரமாக ஓரளவுக்கு மேலே வரக்கூடிய ஒரு ராசியில் விருச்சிக ராசியும் கண்டிப்பாக ஒன்று தான். வேலை தொழில்கள் எந்த கேட்டகரியில் அமைங்க? இது மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் போலீஸ்காராக இருக்கிறவங்க, பிசியாக இருக்கிறவங்க, கான்ஸ்டபிள், எஸ்ஐ, ஆர்மியில் ஏகப்பட்ட சோல்ஜரு. இப்போ ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் வந்துட்டாங்கன்னா ரோடு ஃபுல்லாக நிற்கிறோம் இல்லையா, 10 அடிக்கு ஒரு தடவை வந்து குச்சி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க பார்த்தியா, அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஊரில் இத்தனை போலீஸ்கார் இருக்கானுங்களான்ட்டு இல்லைங்களா. அது யாரும் பார்த்தீங்கன்னா முழுக்க நிறையா விருச்சிக ராசிக்காரங்க நிறையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் ஆகிட்டோம்னா ஒரு அந்தஸ்து. ஏன்னா அவங்க செவ்வாயின் ராசிங்கிறனால ஒரு அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கர்மாவின் அடிப்படையில் பிடிச்ச ஒரு வேலை. கையில் குச்சி, ஒரு அதிகாரம், வெளியில் போனால் எல்லோரும் சல்யூட் அடிக்கிறாங்க, காக்கி சட்டை, அதை வந்து விரும்புவாங்க. இதே வந்து வியாபார ராசியாக துலாம் ராசி, ரிஷப ராசியெல்லாம் இருந்ததுன்னா அது எவ்வளோ வரும், 30,000 வருமா சம்பளம், 30,000 எனக்கு பத்தாது, எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் வரணும், நான் சம்பாதிக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், கடை வைக்கிறேம்பாங்க. இவங்களுக்கு வந்து மோர் தேன் மணி, மரியாதை, அந்த கெத்து, அந்த காவல்துறை, அந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்களோட 10ஆம் வீடே சூரியன் தான். சூரியன்கிறது கவர்மெண்ட் அங்கீகாரம், அது ஒரு மதிப்பு தானே, அந்த மதிப்பே போகும். அதனால நம்ம கமர்ஷியல் மைண்டடாக இருக்க மாட்டாங்க. பணம் எண்ணி பார்த்துட்டே இருக்கிறது, அல்லது உனக்கு எவ்வளோ இருக்குது, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னா பார்க்காம அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அந்த மரியாதை இருக்கா, அந்த பேரும் புகழும் இருக்கா, நிலையான வருமானம் இருக்கா, போதும் அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அரசு உத்தியோகம் நிறைய கிடைக்கும், யூனிஃபார்ம் சர்வீசஸ் அதிகமாக கிடைக்கும், ஆர்மி நேவி அது மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. வெளிமாநிலம் போய் கொஞ்சம் நிறையா விஷயத்தில் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரிய லெவலில் வரணும், கோடியாக சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலான விஷயங்கள் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு அந்தஸ்தாக வாழ்ந்தால் அதே போதுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நீங்கள் பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க விருச்சகத்தில். உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நிறைய நுண்ணிப்பான விஷயத்தை எடுத்திருப்பீங்க.
இவங்க எந்த விஷயத்துல அதிகமா தோக்குறாங்க? நீங்க சொல்ல வேண்டிய ஒரு கருத்துக்கள், இந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டோம்னா இவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி கருத்துக்கள்? என்னன்னா நம்ம வந்து எவ்வளவு தூரம் தான் வந்து ஏன்னா நல்லவனாவே நடிக்கிறது ஒரு டைலாக் இருந்தீங்களா, அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவங்க செல்ஃபிஷ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இவங்ககிட்ட என்னப்பா பேசுறது, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பான். ஓ, அதுக்கு மேலே அவங்களோட பேசவே முடியாது. அதே தான் அப்புறம் நம்ம பேசினா மூஞ்சி காட்டுவாங்க, அல்லது சரியாக பேச மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பர் ரிசீவிங் மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா செவ்வாயோங்கிற அந்த தேலோட விஷயம் ஒரு டைமில் காமிச்சிடுவாங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஜாவியலாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அன்பு பாராட்டுறவராக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் டாலரண்ட்டாக இருக்கணும். அதாவது மற்றவங்க பண்ணுற தப்பை வந்து பொறுத்து போகிறவராக இருக்கணும். இவங்களுக்கு வந்துன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது இப்போ ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அவங்களுடைய ஆளுமையை போடுவாங்க. ஈவன் ஒரு விருச்சிக ராசிக்காரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறாங்கனாலும் சுமார் ஒன்றுமே அவங்க வேலைக்கும் போகலை, ஒன்றும் இல்லாமல் சுமாரான இருந்தாலும் நான் சொல்கிறத புருஷன் கேட்கணும், நான் சொல்கிறது மாமியார் கேட்கணும் அப்படிங்கிறவளெல்லாம் யோசிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதில் சில கிளைண்ட்ஸ்லாம் வரப்போ, சார் அவர் சொல்கிறது நல்ல ஒரு கரெக்டான அட்வைஸ் சொன்னால் கேட்கலாம் சார், அபத்தமாக இருக்குது சார், ஒரு வேலையும் செய்கிறதில்ல, ஒரு இன்கமும் பண்ணுறதில்ல, ஆனால் இருந்தாலும் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறா சார் அப்படின்ட்டு இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா சில பேர் திறமையானவங்களும் இருக்காங்க, திறமையான அவங்களுக்கு ஜாதகம் நம்ம நல்லா இருக்கிறப்ப. பட் என்ன காமனான விஷயம்னா, நான் என்ன சொல்கிறேங்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆழமாக இருக்கிறது. ஈவன் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எங்களா இப்போலாம் நம்ம பசங்க நம்ம சொன்னால் யார் கேட்குறாங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாகவும் மேஷராசியாகவும் இருக்கிற அமைப்பு இருக்குது. வயசாகிட்டாங்க, எல்லாம் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, இப்போ நம்ம பேசினா யார் கேட்குறாங்க, எல்லாம் ரோடுக்கு மேலே வளர்ந்துட்டானுங்க, அப்படியே தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி கேட்குறது இல்லை, முதல் மரியாதை எனக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆழமாக வந்து பதியும். ஏன்னா செவ்வாய் என் ராசியாக இருக்கிறனாலையும் 8ஆம் வீட்டு ராசியாக இருக்கிறனாலையும் கொஞ்சம் குழப்பிக்கிற அமைப்புகள் இருக்குது. அப்புறம் எப்பவுமே அவங்களுக்குன்னு சில பணம் தனியாக வச்சுக்கணும், சீக்ரெட்டான ராசியாக இருக்கிறனால யாரையும் நம்பக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட்லேயோ இதுலையோ தனியாக வச்சுக்கணும்னு ஒரு அமைப்பும் அவங்களுக்கு கொடுக்கும். சிறப்புங்க, ரொம்ப அழகா டெப்த்தாகவும் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாங்க. நன்றி நன்றி.